வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சப்பாத்திக்கு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடைகளில் போனால் விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் டிக்கா மசாலா எப்படி வீட்டிலையே சிம்பிளாக சுவையாக செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இப்போ ஹோம்மேட் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹோம்மேட் பன்னீராக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுக்கும்போது நம்ம குழம்புல போடும்போது உடையாமல் இருக்கும். அதுக்காக தான். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பட்டரில் தான் வறுக்கணுன்னு ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி கூட வறுத்துக்கலாம். நான் பட்டர் போட்டுக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வறுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 முந்திரி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கசூரி மேத்தின்னா உலர்ந்த வெந்தயக்கீரை தான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது அதே வாணலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், நல்லா வதக்கிடலாம். இப்போ எண்ணெய் பட்டர் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக சுருளை வதக்கிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே தயிரில் சேர்த்துருக்கோம், இப்போவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூனுங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். இப்போ ஒரு குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்தாதாங்க நல்லா பன்னீர் டிக்கா மசாலா நல்லா வாசமாக கடையில் வாங்குகிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம்.
எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போது மேலாக நம்ம திரும்பவும் இந்த கசூரி மேத்தி பவுடரை சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க. கசூரி மேத்தி சேர்க்கும்போது நல்லா கடையில் வாங்கின மாதிரியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு